இந்த பூசணிக்கானாலே பொரியல் செஞ்சு கையில் கொடுத்துட்றது. அதனால் இல்லை இன்றைக்கி நான் புதுசாக இருந்தால் ட்ரை பண்ணுறேன்னு இந்த யூடியூப் பக்கம் போய் அலசி அலசி பார்த்தாலே எனக்கு இந்த ரெசிபி கிடைச்சதா இன்றைக்கி அதே எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு 1/4 கப்பு சிறுபருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு போட்டு லைட்டாக வறுத்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக வச்சுக்கணும். நான் ஒரு 6 விசில் கிட்ட ஆகிடுச்சு அது வேகிறதுக்கு, நல்லா குழஞ்சி வரத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் கட் பண்ணிக்கலான்ட்டு போனேன். அப்போ தான் வச்சுது. அப்போ எப்போயும் வந்து அம்மா தல்லில் கட்டு அவங்க அரிஞ்சு கொடுத்தா நான் செஞ்சுட்டு உட்காந்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி நானே கட் பண்ணுற பாருன்னு இந்த சப்பக்கத்தியை வச்சுன்னு நான் மல்லு கட்டிகிட்டு இருந்தேன். அதை பிக்கவும் முடியல, ஒன்றும் முடியல. கத்தியே வளைஞ்சி போச்சு. பூசணிக்காய் மட்டும் வெட்டின பாட காணோம். சரி அப்புறம் அந்த வளைஞ்ச கத்தியை வச்சு ஓரளவுக்கு சமாளித்து வெட்டிட்டு இந்த விதையை எடுத்து வச்சு அது காஞ்ச அப்புறம் நம்ம எடுத்துக்கணும்னா அது பூசணிக்காய் சீடு, அது பம்கின் சீடு, அதை வந்து எடுத்து வைக்கலான்னா சப்பச்சப்பையாக இருந்தால் சரி வேணான்ட்டு தூக்கி போட்டு இதை கட் பண்ண பூசணிக்காய் மட்டும் கடாயில் போட்டு அது கூட மிளகுத்தூள், உப்பு, இந்த குழம்பு பொடி இருக்குல்ல குழம்பு மிளகாத்தூள், அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா வெந்த அப்புறம் தேங்காயில் கொஞ்சம் சீரகம் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த வெந்த பூசணிக்காயில் சேர்த்து கிளறி நல்லா அந்த ஒரு சைடு கொதிக்க விட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து நம்ம எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், நம்ம துருவி வச்ச தேங்காய்ன்ட்டு போட்டு எல்லாம் செவக்க வறுக்கணும். இது கூட வந்து பெருங்காயத்தூள்லாம் போடணும், ஆனால் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இது செவத்த வறுத்த தேங்காவை வந்து ஒரு சைடு ஓரமாக வச்சுட்டு நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம்ல அந்த பருப்பை எடுத்து நல்லா குழம்பு கொச்சிட்டு அப்புறம் அது கூட சேர்த்து நல்லா கிளறி இதுவும் ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த இதெல்லாம் போட்டு அந்த தாளிப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கிளறிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கி சூடான சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்து. இது பேர் வந்து கேரளா எரிசேரியான். ஒரிஜினலாக இதான் கேரளா எரிசேரியான்லாம் எனக்கு தெரியாது, அவங்க சொன்னாங்க, நான் அப்படியே செஞ்சேன். அதை தான் கேரளா எரிசேரின்னு சொல்லி நம்ப வச்சு சாப்பிடவும் வச்சுட்டேன்.